அட்டை கட்டி சீமான் போன்ற உதாரணவர்கள் நாங்க. இப்போ நான் சவால் விடுறேன், பிரபாகர் அவர்கள் முன்னெடுத்த தமிழ் ஈழம் என்கிற கோரிக்கையை ஏற்கின்ற சீமான் தமிழ்நாட்டில் எப்படி அந்த பிரபாகரன் அவர்கள் பெரும்பான்மையோட அரசியலுக்கு எதிராக, சிங்கள பெரும்பான்மையோட அரசியலுக்கு எதிராக அங்கே போராடினாரோ, என்னுடைய இலக்கில் இங்கே தமிழ்நாட்டில் நான் தனித்தமிழ்நாடுதான் கோரிக்கை வைப்பேன் என்று சொல்வதற்கு உனக்கு துணிச்சல் இருக்கின்றதா? அப்புறம் நீ பேசுறது போலி தமிழ் தேசி. தமிழ் தேசியில இல்ல, RSS கிளை அமைப்பு. நான் தமிழர் ஓம் தமிழர் நான் ஒவ்வொருமே நான் சொல்றோம். RSS பல கிளைகள் இருக்கு. ABVP ஒரு கிளை, சனாதன் சன்ஸ்தான் ஒரு அமைப்பு, அது ஒரு கிளை அமைப்பு. இந்து முன்னணி ஒரு கிளை அமைப்பு, UHP ஒரு கிளை அமைப்பு, ஆதிவாசி கல்யாணம் ஒரு கிளை அமைப்பு, அபிநவ பாரத் ஒரு கிளை அமைப்பு, இந்தியா முழுக்க இருக்குது. அப்படி ஒரு தமிழ் தேசிய முகம் கொண்ட ஒரு கிளை அமைப்பு தான் நாம் தமிழர். RSS ஒரு கிளை அமைப்பு தான். விஜய் அமைச்சர்கள் சேர்ந்து எல்லாம் நீங்க வெளிப்படையா பேசுனதுக்கு அப்புறம் கிராமத்தில் சொன்னாங்க, முழுக்க நடந்ததுக்கு அப்புறம் முக்காடு இருக்கு. இன்னைக்கு நாங்க RSS நாங்க பிஜேபிக்கு ஆதரவு இல்லை, பிஜேபிக்கு ஆதரவு இல்லை. பிஜேபியிலே ஒரு கிளை அமைப்பாக அரசியல் அமைப்பாக நீ செயல்பட்டு அமலப்பட்ட பிறகு நாங்க இல்லை இல்லைன்னு என்ன அர்த்தம்? தந்தை பெரியாருடைய அரசியலை, தந்தை பெரியாருடைய அந்த முகத்தை சிதைக்கின்ற வேலையை பார்ப்பனர்கள் சீமானை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய இலக்கு என்பது பெரும்பான்மையான அரசியலை நிலைநிறுத்துவதால் அதற்கு ஒட்டுக்குழுக்களாக, அதற்கான கூலிப்படையாக இன்னைக்கு சீமான் பெரியாரை அவர் மையப்படுத்தி பெரியார் அம்பேத்கர் இலக்கு முதல் இலக்கு பெரியார். பெரியார் சிலை நடக்கும், பெரியார் சிலை நடக்கும் பேசுறது இலக்கு. அதாவது பிரயோக் பண்றது, நீங்க நம்மளை தூண்டுவது, வன்முறையை கொண்டு RSS ஒரு மிக முக்கியமான வேலை. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் RSS விஜயும் நாம் தமிழர் சீமானும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்னோட உடனே எனக்கு பெரியார் அவர் இல்ல, அந்த திருமாவளவன் எனக்கு பெரியார் மாற்று ராமதாஸ் அவர்கள் எனக்கு பெரியார். சாதி ஆணவ படுகொலையை ஆதரிக்கிறவரோடு எனக்கு பெரியாரு, சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக போராடுவோம் எனக்கு பெரியாரா? எப்படி என்ன அடிப்படையில சாதிய அமைப்பு கட்டமைப்பை உடைப்பதற்காக போராடிய மாவீரர் இமானுவேல் சேகரன் பெரியாரு, சாதிய கட்டமைப்பை பாதுகாப்பதற்காக இருந்த முகாமையோடு பெரியாரு. என்ன மாதிரியான ஒரு அழுகுடி ஆட்டம்! இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு பிறகு நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு பிறகு இதுதான் நம்ம அரசியல்ல இதே ஒரு சாதகமான ஒரு ஆளை நம்ம பார்த்ததே இல்லை. இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா? வந்த. நான் சொல்றத கேளு. காமராஜரை தீ வச்சு கொளுத்த வந்தது யாரு? ஜனசங்க. எதுக்கு கூட்டணி வச்சா? எதுக்கு கூட்டணி வச்ச? திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சியா இல்லையா? நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓராண்டுகளில் வாஜ்பாய் ஆட்சியை கவுத்து விட்டு கீழே வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு? தூக்குனது யாரு? சொல்றா திராவிட சிங்கி சொல்றா, நீ தானே தூக்குன? அவரே சொல்றான் 5 ஆண்டு கால வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி. அது எந்த வாயி? அது எந்த வாய்டா? ஏடிஎம் எந்த வாய்? அது உன் வாய் தானே, நேர வாய் தானே, அதானே அதானே 5 ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்கை கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு. ஏன் அப்ப வரலையா சங்கி? அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு. அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு, 5 ஆண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா கருணாநிதி என்று பேசுனது நான் இல்ல, ராஜ்நாத் சிங். எங்க? OMCA மைதானத்துல எங்க இருக்கு? வலைவெளியில் இருக்கு. பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போது RSSம் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான். கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும். எழுதுனது யாரு? பெரிய சிங்கி. இருக்கா இல்லையா? அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா
அது பாரதியை பேசிட்டா சங்கி ஆயிடும். என்னடே டேய் கூட பைத்தியக்கார போயிருக்கா, அதெல்லாம் வேற ஒன்றாவது பேசுறா பைத்தியக்கார பேர். காலையில அப்பா மோடியை சந்திக்கிறது, மாலையில தம்பி உதயநிதி சந்திக்கிறது. யாரு? ஏடி பிஜேபி ஏடி. 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். ஒரு ஈடி ரைடு, ஓடி வாரேன் மோடி வேண்டாம் ஈடி. அங்க போய் சந்திரபாபு நாயுடு தீந்தான் உட்கார்ந்துக்கிட்டு மனவாடும். அவர் கையை அப்படி பிடித்துக்கிறாப்ல, இவர் கையை பிடித்துக்கிறாப்ல. இவர் சொல்றாரு விட்டுருங்க பாவம், அந்த நிதியை கொஞ்சம் விடுங்க. எந்த நிதியை? உதயநிதியை கொஞ்சம் விட்டுருங்க. நமக்கு ஏதோ நம்ம நினைக்க தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்க போறாருன்னு நினைச்சுக்கிட்டு அவர் கேட்க போட்டது நிதியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. எந்த நிதியை? தம்பி உதயநிதியை. ஏய் இது இவன் இங்க வந்து சங்கி பிடிம் ஏங்க வாடா, என்னடா உங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆபரேஷன் சிந்தூர் அவன் போடுறது யாரு? இங்க ஒரு நாங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஆமா வெள்ளக்கூட எப்படிப்பட்ட ஆளுங்க வர்றா, இவங்க நம்ம மறந்துடும் நினைக்கிறாங்க. இப்படியே பழி போட்டு பஞ்சம் பிழைக்க வந்தவங்க பொழைச்சு விட்டாங்க. எப்படி? எதிர்கட்சியாக கோகாட் மோடி, கருப்பு பலு, கருப்பு கொடி ஆட்சிக்கு வந்த வெல்கம் மோடி. கொடை கூட கருப்பா பிடிக்கிறது இல்ல, வெள்ளை கொடை. திண்டுக்கு காந்தி அங்க வந்து காந்தி பல்கலைக்கழக கல்லூரி வந்தபோது ஒரு இதை காட்டுறேன். எது? வெள்ளை கொடை. காவல்துறை அதிகாரிகள் காக்கி இதுல மேலாடை. அவசர ஊர்தின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நல்லா பாரு. அப்போ எதிர்கட்சியா இருந்தா இந்தி தெரியாது போடா, ஆளுங்கட்சியா இருந்தா இந்திக்காரனே வாடா. இவங்க என்னென்ன வித்த காட்டுவாங்க. விண்ணூர்தி நிலையத்தில் போகும்போது எங்களை ஆதார காட்டு, கையை நீட்டு, பின்னாடி திரும்பு, முன்னாடி திரும்பு, அங்கே வை, வல்ட்ட கழுத்து, சூவை கழுத்து எல்லாம் ஜோதிப்பான். 200 கிலோமீட்டர் துப்பாக்கியோட எல்லையில் உள்ள வந்து பகல் கமலை சுட்டு போயிட்டான். ஒன்றும் கேட்கல. அவன்கிட்ட ஆதாரம் கேட்கல, உதாரம் கேட்கல, ஒன்றும் கேட்கல. டம்முன்னு சுற்றுலா தலத்தில் என்னடா பண்ண, பாதுகாப்பு கொடுக்காம பதில் இல்லை. டம்முன்னு சத்தம் கேட்டவன ஓடியார வேண்டியதானடா, வரல. சுட்டுட்டு அவன் எடுத்து படம் எடுத்து காணொலி எடுத்து நல்லா பேசி அவன் போய் சேர்ந்த பிறகு போ எங்க போகுது? இவங்கள மாதிரி ஒரு அக்கப்போர் உண்டாடா நாட்டில்? அந்த போர் 10 நாள் கழிச்சு போர். ஆபரேஷன் சிந்தூர் போருக்கு இந்த தாக்குதல் நடத்தின தீவிரவாதிக்கு அந்த தாக்குதலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அப்பாவி மக்கள் பச்சிலம் குழந்தைகளை கொண்டு விட்டான். கொண்டு விட்டு நான் சிந்து நதியை மறிப்பேன், அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன். பைத்தியக்கார கோயில நதி ஓடி வருது மனிதனுக்கு இல்லடா, உலக உயிர்களின் பால் தான் அது. அதை ஏன்டா மறிக்கிறான்னு கேட்ட மகன் நான் தான். நீ இன்னும் நல்லது செய்யி. தண்ணி அது குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துருவான். காற்று சுவாசிக்காம இருக்க முடியாது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காற்றை மறைச்சிருந்தேன். அவ்வளவு அறிவாளி. இந்த ஆபரேஷன் சிந்தூர் இத்தனை மாநிலங்களை பாரதிய ஜனதா ஆளுது. ஒரு மாநில முதலமைச்சரும் பேரணி போகல. பேரணி போன பிதாமகன் யார் தெரியுமில்ல? நம்ம ஐயா தான். ஆபரேஷன் சிந்தூர். இந்த சிந்தூரை ஆதரிச்சு ரஷ்யால போய் எங்க நாட்டின் பாதுகாப்புக்கு வர வழியில்லை என்று பேசிய பெருமகள் யார் தெரியுமா? அம்மையார் கனிமொழி. ஏன் ஏன் ஏ டீம்